இலக்கண குறிப்பு 10ஆம் வகுப்பிற்குரியது. ஊழ் ஊழ் அதாவது அடுக்கு தொடர். பிரிச்சா நமக்கு பொருள் கிடைக்கிது. ஊழ் அப்படின்னா யுகம் அப்படிங்கிற பொருள் இருக்கு. அதனால இது அடுக்கு தொடர். வளர்வானம் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் தான் வினைத்தொகைன்னு சொல்வோம். இதுல 3 காலத்தையும் உணர்த்தி நிற்குது. வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். சரிங்களா? இப்போ வானம் அப்படிங்கிறது பெயர் சொல். காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம். அதனால இப்போ வளர் வானம், வானம்ங்கிறது பெயர் சொல். காலம் கறந்த பெயரெச்சம், அதனால இது என்னது? வினைத்தொகை. வாரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது ஒரு பெயரெச்சம் எதிர்மறை பொருள்ல நின்று நம்மளுக்கு பொருளை கொடுக்கும். ஈற்றில் உள்ள எழுத்தானது முடிவு அடையாம நிற்கும். அதனால இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து செந்தி. செந்தி பிரிச்சா செம்மை கூட்டல் தீ. அதாவது பண்பு தொகையில நிறம், குணம், வடிவம், அளவு, சுவை இதுல ஏதாவது ஒன்று உணர்த்தி நிற்கும்னு சொல்லியிருக்கிறோம். அதனால செம்மை நிறம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, செம்மையான தீ, அந்த ஆன ஆகியங்கிற பண்புருபு சொல்வோம். இதில் ஆன பண்புருபு வந்ததுனால இது பண்பு தொகை. அடுத்து வியத்தல் தொழிற்பெயர். ஒரு தொழிலை குறித்து வந்ததுன்னா அது தொழிற்பெயர். அது மட்டும் இல்லை, அதனுடைய விகுதி பார்க்கணும். தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, வு, தி, சி, வி, மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொழிற்பெயர் விகுதிகள். இதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வியத்தல் தல் இருக்குது, அதனால் தொழிற்பெயர். நோக்கல் அல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் தொழிலை குறித்து வருதுனால தொழிற்பெயர். உரைத்தல் தல், எழுதல் தல் இருக்குது. செப்பல், அப்போ என்னது? பாயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. பாவை பிரித்தா இப்பு கூட்டல் ஆ அல், அதுவும் தொழிற்பெயர் தான். இருத்தல் தொழிற்பெயர். வழங்கல் தொழிற்பெயர். நன்மொழி பண்புத்தொகை. அதாவது நன்மை கூட்டல் மொழி. நிறம், குணம், வடிவம், அளவு, சுவை. அதில் குணம் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. அதனால இது பண்பு தொகை. வந்து அப்படிங்கிறது வினை எச்சம். ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது பேர் வினை எச்சம். இறுதியில் உ இ விகுதி வரும். இதில் வந்து அப்படிங்கிற உ அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு. இப்போ வந்து சென்றான், வந்து நின்றான். அந்த நின்றான் அப்படிங்கிறது வினைச்சொல். அடுத்து பாருங்க, கேள்வியினான் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னாவே கருத்தாவை குறிக்கும். அது மட்டும் இல்லை, விகுதி பார்த்திங்கன்னா ஆண் அப்படிங்கிறதுல முடியும். அதனால் இது வினையால் அணையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும். ஒரு தொடரில் சொல்லுக்கு இடையிலையும் இறுதியிலையும் வெளிப்படையாக வந்திருந்ததுன்னா அது எண்ணும்மை. வண்ணமும் சுண்ணமும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு இடையிலையும் இறுதியிலையும் வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால் இது எண்ணும்மை. அடுத்து வெறி. இது பார்த்தீங்கன்னா அளபடை. நெடிலுக்கு இனமான குறில் எழுத்து பக்கத்தில் வந்திருந்ததுனாவே அது அளபடைன்னு சொல்வோம். இது பார்த்தோம்னா ஒரு பெயர் சொல் வினை எச்ச பொருளை தரத்துக்காக அளபெடுக்கிறது. சரிங்களா? அதனால் இது சொல்லிசை அளபடை. அதாவது வினையெச்ச பொருளில் வரும். வெறி அப்படின்னாவே அஞ்சி, அதாவது அஞ்சுதல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அஞ்சி அப்படின்னு நம்மளுக்கு அளபெடுத்து வந்திருக்கு. கொல் யானை, அதாவது ஏற்கனவே நம்ம வினைத்தொகை பார்த்தோம். காலம் கறந்த பெயரெச்சம் 3 காலங்களையும் உணர்த்தி நிற்கும். கொல் யானைங்கிறது கொன்ற யானை, கொள்கின்ற யானை, கொல்லும் யானை. யானை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். காலம் கறந்த பெயரெச்சம். ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். அதனால் காலம் கறந்த பெயரெச்சம்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ கொன்ற யானை. கொன்ற அப்படிங்கிறது ஒரு எச்சம், யானைங்கிறது பெயர் சொல். அப்போ அது ஒரு பெயரெச்சம். சரிங்களா? காலம் கறந்த பெயரெச்சம்னா அது வினைத்தொகை. குவி மொட்டு, குவிந்த மொட்டு, குவிகின்ற மொட்டு, குவியும் மொட்டு. இதுவும் காலம் கறந்த பெயரெச்சம் தான். அதனால் இதை நம்ம வினைத்தொகைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இதில் இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது முழுக்க முழுக்க 10ஆம் வகுப்புக்கானது. இதை நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டாவே இதிலிருந்து
நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் கட்டாயமாக கிடைச்சிரும். அது மட்டும் இல்லை, இது டிஆர்பி டிஎன்பிசி எல்லாத்துலேயும் கேட்கக்கூடிய ஒரு பகுதி. ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.